அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலவாத் ஓதுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சலவாத் ஓதுவதால் கிடைக்கும் நன்மைகள்: அல்லாஹுவின் அன்பும் திருப்பொருத்தமும் கிடைக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அன்பும் திருப்பொருத்தமும் கிடைக்கின்றது. சலவாத் சொல்பவர்களின் மீது அல்லாஹ் திரும்ப சலவாத் சொல்கின்றான். சலவாத் சொல்பவரின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சலவாத் சொல்கின்றார்கள். சலவாத் சொல்பவரின் மீது மலக்குகளும் திரும்ப சலவாத் சொல்கின்றார்கள். சலவாத் சொல்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஸ்வர்க்கத்திலே ஒன்றாக நெருங்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கின்றார். சலவாத் சொல்பவர்களுக்கு அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. சலவாத் சொல்வதால் அதிகமான நன்மைகள் எழுதப்படுகின்றது. சலவாத் சொல்வதால் அதிகமான அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுகின்றது. சலவாத் சொல்பவர்களுக்கு ஸ்வர்க்கம் செல்ல அது துணை புரிகின்றது. இன்னும் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகின்றது. சலவாத் சொல்பவர்களின் அமல்கள் பரிசுத்தமாக்கப்படுகின்றது. சலவாத் சொல்பவர்களின் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது. இன்னும் வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி ஏற்படுகின்றது. சலவாத் சொல்பவர்களின் வாழ்க்கையில் பரக்கத், அபிவிருத்தி ஏற்படுகின்றது. சலவாத் சொல்பவர்களின் உள்ளத்தில் அல்லாஹ்வின் ஒளி ஏற்படுகின்றது. சலவாத் சொல்வது மனிதனின் கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தும் நீக்குகின்றது. இன்னும் ஆபத்துக்கள், நோய்கள், சூனியம், கண் திருஷ்டி ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது. சலவாத் சொல்வது நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஷஃபாத் கிடைக்க துணை புரிகின்றது. சலவாத் சொல்வதால் நம்முடைய உள்ளத்திலே முனாஃபிக், நயவஞ்சகத்தனத்தை நீக்குகின்றது. சதகா, தர்மம் செய்ய வசதியற்றவர்களுக்கு சலவாத் தர்மத்தின் ஸ்தானத்தில் இருக்கின்றது. சலவாத் சொல்வதால் 20 தடவைகள் ஜிஹாது, அதாவது அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதை விட அதிகமான நன்மைகள் கிடைக்கின்றது. இன்னும் அடிமைகளை விடுதலை செய்வதை விட அதிகமான நன்மைகளை பெற்றுத்தருகின்றது. இன்னும் சலவாத் சொல்வதால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாமும் அதிகமாக சலவாத் ஓதி வருவோம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.